இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்ரதி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், இந்த 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாங்க எலிசா என்கிற ஒரே ஒரு மனிதனை சுற்றி சுற்றி வருகிறது. அவன் தாங்க அதில் ஹீரோ. அந்த எலிசாங்கிற ஒருவர் எழும்ப நிமித்தமாக என்னெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவர் முக்கியங்க. அல்லேலூயா. பாருங்க, திறப்பிலே நிற்பதற்கும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடுகிறேன். ஒரு மனுஷர், ஜெபிக்கிற ஒரு மனுஷர் எழும்பினா போதுங்க, தேசத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. பைபிளில் பாருங்க, ஒரு மனிதரை தேடி தேடி அலைகிறார். அமேன். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவரை ஆண்டவர் தம்முடைய ஊழிய பணிக்காக, மிஸ்டரி பணிக்காக அழைக்கிறார். அமேன். அந்த ஒருவர் ஒப்பு கொடுத்ததுனால எத்தனை பெரிய எழுப்புதல், எத்தனை பெரிய சத்தியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஒருவன் திறப்பில் நின்று ஜெபித்ததன் மித்தமாக ஒரு கூட்ட ஜனங்களை, லோத்தோடு இருக்கிற குடும்பத்தார்களையும் ஆண்டவர் விடுவிக்கிறார். பெரிய ஒரு அழிவிலிருந்து, சோதோம் குமாராவை அழிக்க நினைக்கிற அந்த அழிவிலிருந்து அந்த ஒருவன் ஜெபிக்கிற நிமித்தமாக, பின்னும் ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்க நிமித்தமாக, பரிந்து பேசல் ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் விடுவிக்கிறார். ஒரே ஒரு மோசைக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய இருதயத்தில் என்னுடைய ஜனங்களை விடுவிப்பதற்கு ஒரு ஊழியக்காரர் வேணும், ஒரு மோசஸ் வேணும்னு சொல்லி ஆண்டவர் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்னமே அறிந்து அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையில் உருவாக்கி அவன் ஊழியத்துக்கு வந்தால் என்னெல்லாம் அவனுக்கு பயிற்சி தேவை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் காத்திருந்து அப்படிப்பட்ட நல்ல அப்பா அம்மா கொடுத்து பின்னணி கொடுத்து ஆண்டவர் பழக்க வைக்கிறார். அல்லேலூயா. மோசஸ் என்கிற ஒருவனுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த ஒருவர் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறதுக்காக அநேக மணி நேரங்கள் அவனோடு கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவன் சொல்கிறான், நான் வரவே மாட்டேன் ஊழியத்திற்கு, ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். வரமாட்டேன்னு சொன்னால் விட வேண்டிதானுங்க. இல்லைங்க, அந்த ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அதே இடத்துலேருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவன் மனசில் என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கிறதோ, பயங்கள் இருக்கிறதோ, அந்த சந்தேகங்களும் பயங்களையும் போக்கும்படி ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து காண்பிக்கிறார். மோசே, நீ வா, நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன். நான் உன்னை எகிப்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். உன்னை கொண்டுதான் என்னால் அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரே ஒரு மோசே இடத்திலே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஐயா, யாத்திராகமும் 4ஆம் அதிகாரமும் வாசிக்க ஆச்சரியமாக இருக்கும். 3ஆம் அதிகாரத்தில் முச்சடி நடுவிலிருந்து அவனோடு கூட இடைபெடுகிற தன்னுடைய பாரத்தை சொல்லுகிறார். அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க. ஏதோ அடியேன் இருக்கிறேன் என்று மோசஸ் ஆண்டவருடைய அந்த திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிற வரை அவனோடு கூட போராடுகிறார். ஐயா, எத்தனை அன்பென்று பாருங்கள், எத்தனை பாரம் என்று பாருங்கள். நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன். லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. இவன் நூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்புறம் இவன்கிட்ட போய் ஆண்டவர் ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, நீங்கள் ஒருவர் ரொம்ப முக்கியங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள வார்த்தைகளை கவனித்து பார்த்தீங்களா? தெபோராளாகி நான் தாயாக எழும்பும் அளவும், நான் ஒரே ஒரு தெபோராள் தாயாக எழும்பும் அளவும், அங்கே என்ன பண்ணுறது, கிராமங்கள் பாழாய் போயின. ஒருமை, நான் தாயாக எழும்பும் ஒருமை, அடுத்து ஈக்குவல் டு பன்மை, கிராமங்கள். ஒரு கிராமம் இல்லைங்க, நீங்கள் ஒருத்தர் சரியாக எழும்புனீங்கன்னா கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறும். ஐயா, அந்த ஒரு தெபோராள் எழும்பினால் போதும். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எலிசா ஒருவரை ஆண்டவர் எழுப்புகிறார். ஐயோ, இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க, எத்தனை அற்புதங்கள் ஐயா. அல்லேலூயா. அந்த எலிசா
அவன் ஆசைப்பட்டு வரங்களை பெறுகிறான். வரங்கள் எதற்காக? ஜனங்களை விடுவிக்கணுமே, அற்புத அடையாளங்களை செய்து அவர்கள் கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டுமே. அவன் எலிசா ஆசைப்படுகிறான். இவன் யாரிடத்திலிருந்து அந்த உந்துதல் வந்தது? இவனுக்கு முன்னணியிலே செல்கிற எலியாவை பார்த்து. அல்லேலூயா. அந்த எலியாவை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஐயோ, இந்த எலியாவுடைய அந்த வரங்கள் எனக்கு வந்தால் நலமாக இருக்கும். அதே அபிஷேகம் எனக்கு பத்தாது. இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஏங்குகிறான். இரவெல்லாம் யோசித்திருப்பான். எலியாவை கொண்டு அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் பக்கத்தில் இருந்த, ஐயோ இதே போல அற்புதம் என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும், இரட்டிப்பான அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறான். தன்னை தாழ்த்துகிறான், தண்ணீர் வார்க்கிறான். ஒருவேளை அவங்க சாப்பிடும்போது கை கழுவு தண்ணி கொடுக்குறான், வேலைக்காரனாக இருக்கிறான். எத்தனை தாழ்மை என்று பாருங்கள். அவளுடைய மனதிலே ஒரு அக்கினி எரிகிறது, எழுப்புதல் அக்கினி எரிகிறது. நான் இந்த எலியாவை போன்று நான் ஊழியம் செய்யட்டும் என்று சொல்லி எப்படியாவது இயேசுவை அறியாத, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அவரை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி எலியாவின் உள்ளத்திலே அனல் கொள்கிறது. ஐயா, இன்றைக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இப்படிப்பட்ட அனல்கள் எரியுமானால், அழனல் கொள்ளுமானால் எத்தனை அன்பா நலமாக இருக்கும். தேவனுடைய அன்பு நெருக்கி ஏவ வேண்டும். ஐயா, தாவீது என்கிற ஒருவன், அடிக்கடி யோசித்து பார்க்குறேன், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நான் பேசாத நாட்களே இருக்காது ஐயா, தியானிக்காத நாட்களே குறைவுதான். ஒவ்வொரு முறையும் நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் என் கண்கள் முன்பாக வந்துதான் தீரும். ஒரே ஒரு சிறிய தாவீது, அவன் யார்? மறக்கப்பட்டவன், சகோதரர்களால் மறக்கப்பட்டவன், தன் சொந்த தகப்பனால் மறக்கப்பட்டவன். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஈசாய் வீட்டுக்கு வருகிறார். அங்கு அவர் விசாரிக்கும் போது ஒரு தலைவனை, ராஜாவை முன்குறிக்க வேண்டும், அபிஷேகம் செய்த வேண்டும், உன் பிள்ளைகளை அணிவகுத்து வர சொல் என்ற போது 7 பேர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். சாமுவேலே ஏமாந்து போகிறார். ஏனென்றால் அவருடைய உடல் அவ்வளவு நல்ல திடகாத்திரமாக இருக்கிறார். சாமுவேல் நினைக்கிறாரு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன்தானா, இவனை தான் ஆண்டவர் அபிஷேகம். ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படி தானே இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் அவங்களை மறுதளிக்கிறார், ரிஜெக்ட் பண்ணுகிறார். சாமுவேல் பார்த்து சொல்கிறார், நீ முகத்தை பார்க்கிற, நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கேயே காத்திருக்கிறார். நோ, இல்லைன்னு சொல்லுகிறார். கடைசியாக உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானே என்று சொல்லும்போது அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, தாவீதுடைய தகப்பனாருக்கு எல்லாவற்றுக்கும் ஒருவர் இளையவன் தாவீது இருக்கிறான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், அவனை பார்த்தவுடன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்ல, இவனை நீ அபிஷேகம் பண்ணி என்று சொல்ல. எத்தனை அன்பு ஐயா, எத்தனை அன்பு. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், எல்லாரும் போல் என்னால் பாட்டு பாட தெரியாது, எல்லாரும் போல் என்னால் பிரசங்கம் பண்ண தெரியாது, எல்லாரும் போல் வேதத்தை நான் படித்து கரைச்சி குடித்தது கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஞானவான்கள் தேவையில்லைங்க. என் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு உள்ளவர்கள் தேவை ஐயா. இந்த தாவீது ஆண்டவரை நேசிக்கிறவன், சங்கீதங்களினால் பாடிக்கொண்டே இருக்கிறான். அவன் பாடுகிற ஆண்டவரை பாடின பாட்டு தான் இன்றைக்கு சங்கீத புஸ்தகமாக நம்முடைய கைகளில் இருக்கிறது. அவருடைய அன்பு நெருக்கி ஏவும் போதெல்லாம் பாடல்களால் அவரை துதிக்கிறான். அந்த அன்பு இவனை நிரப்புகிறது ஐயா, அந்த அன்பு நிரப்புகிறது. என் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறதே என்று சொன்னவுடன் அந்த அன்பினால் அவன் உந்தப்படுகிறான். நாணயத்தம் செய்யட்டும், நான் ஒருவன் மாத்திரம் போதும், இந்த கோலியாத்தை முறித்தொடுவேன் என்று சொல்லி அன்பினாலே அவன் ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் அவனை பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்தும்படி செய்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் உள்ளத்திலே அன்பு நிரப்பப்பட்டிருக்குமானால்
கல்வாரி அன்பு நிரப்பப்பட்டிருக்குமானால், என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தாவீதை போல தூரமாய் தள்ளப்பட்டு இருக்கிற உன்னை ஆண்டவர் கனப்படுத்தி உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, சொந்த வீட்டை கொடுத்து உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரா? உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த அன்புதான். அந்த அன்பு நெருக்கி ஏவப்படுமானால் உன் மூலியமாக கோலியாத் முறியடிக்கப்படுவார்கள். லட்சக்கணக்கான அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். தாவீது ஒருவன். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு எலியாவை கொண்டு ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் ஐயா. நான் உங்களுக்கு என்ன அற்புதங்கள்னு சொல்லி மாத்திரம் சைடு சொல்கிறேன். முதல்ல ஒரு அம்மா கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. கடன் பிரச்சனைகள், அவங்க கணவரை அரைஞ்சாச்சு, 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்லி அழுகிறா. ஐயோ, எலியாவை பயன்படுத்தி உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்குறார். வெறும் பாத்திரம்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல, அந்த வெறும் பாத்திரத்தை கொண்டு வா. அயல் வீட்டுக்காரர்கள்ட்ட விசாரித்து வெறும் பாத்திரத்தில் கொண்டு வான்னு சொல்லி அந்த வெறும் பாத்திரத்தை எலிசா தீர்க்கதரிசி ஜெபித்து அங்கு எண்ணெயால் நிரப்பப்படுகிறது. அல்லேலூயா. அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை அடைத்துக்கொள் என்று சொல்லி எலிசா ஆசீர்வதிக்கிறார். அத்தனை அற்புதங்களும் நடக்கிறது ஐயா. 1. 2வது, சூனேமியாள் என்கிற ஒரு சகோதரி, இவர் உண்மையானவர், பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். எலிசா தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். நன்றாக விசாரிக்கிறார்கள் எலிசாவை. பாருங்கள், அந்த அன்பின் நிமித்தமாக ஊழியக்காரன் என்னை அன்போடு கூட விசாரிக்கிற அந்த சூனேமியாளுக்கு ஏதாவது செய்யட்டும் என்று சொல்லி விசாரித்தபோது அவர்கள் குழந்தை இல்லை, இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி உடன் ஊழியமாக தெரியப்படுகிறது. உடனே அவன் சொல்லுகிறான், ஏதோ உற்பவு காலகட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. எலிசாவை கொண்டு ஒரு வீட்டில் உள்ள குறைவை நிறைவாக மாற்றுகிறார். ஒரே ஒரு எலிசாவை கொண்டு. அடுத்து 3வது அற்புதம் என்ன? அந்த குழந்தை மரித்தாயிற்று. எத்தனை பரிதாபம் பாருங்கள், எத்தனை வேதனை. அந்த மரித்த குமாரனை உயிரோடு கூட எழுப்புகிறார் இந்த எலிசாவை கொண்டு. அடுத்து பெந்தி பாருங்கள், பெரிய ஒரு பஞ்சம், உணவு பஞ்சம். எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவரோடு கூட உறவாடி எல்லோருக்கும் பெரிய பானை எடுத்து அவங்களுக்கு உணவு கொடுங்கள் என்று உடன் ஊழியரிடத்தில் சொல்லுகிறார். அந்த உடன் ஊழியர்கள் அங்கே இருக்கிற கீரைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா பானையில் சாவு இருக்கிறது, விஷம் இருக்கிறது. ஆனாலும் இந்த எலிசா ஒருவனுடைய ஜெபத்தின் மித்தமாக, ஒருவனுடைய அபிஷேகத்தின் மித்தமாக இவன் ஜெபித்து கொஞ்சம் மாவு எடுத்து போடுங்கப்பா பிரயாசப்படுகிறான். எல்லாருக்கும் உணவு பரிமாறப்படுகிறது, பசியாக இருக்கிறார்கள். 5வது, தன்னிடத்தில் இருக்கிற உணவுகளை அங்கு எல்லாரிடத்திலும் போய் அவங்களுக்கு சாப்பிட கொடுன்னு சொல்லுகிறான். அங்கே 100 பேர் இருக்காங்களே, எப்படி 100 பேர்களுக்கு இந்த உணவை எப்படி பத்தும் என்று சொல்லி கேள்வி வருகிறது. அதெல்லாம் 10 மீதி எடுப்பேன்னு சொல்கிறாங்க எலிசா தீர்க்கதரிசி. அவனுடைய வார்த்தையின்படி அப்படியே ஆகிறது ஐயா. உங்கள் மத்தியில் பேசுகிற என் பேர் கணேசனுங்க. 29 வருடங்களாக நான் ஏசப்பாவிற்காக என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு ஏன் வந்தேன்னு தெரியுமா? என் கண்ணீரை தொடச்சி ஏசப்பா கண்ணீரோடு அழுகிறதை இந்த கண்களினால் பார்த்தேன். அவருடைய அழுகிற சத்தத்தை இந்த காதுகளினால் கேட்டேன். ஏசப்பா அழாதீங்க, என் கண்ணீரை நீங்கள் தொடச்சிங்களா, உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன்னு சொல்லி என்னால் என்ற ஊழியத்தை 29 வருஷமாக செய்கிறேங்க. ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். நானும் ஒருவனாக ஏதாயிலும் இயேசுவிற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஊழியம் செய்கிறேன் ஐயா. அருமையான சகோதரர்களே, ஒருவேளை இந்த கணேசனை கொண்டு அநேக வெறும் பாத்திரங்களை நிரப்புகிறார். இப்படிப்பட்ட கிராம ஊழியத்திற்கென்று காணிக்கை கொடுக்கிற சூனேமியாள் போன்று தன்னால் இயன்றதை கொடுக்கிற அவருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய கனவுகள் மறித்து விட்டது என்று சொல்லி புலம்புகிற பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட என்னை தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறார்கள். நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு மரித்த குமாரனை உயிரோடு கூட எழுப்புகிறது போல கனவுகள் மரித்து கூடி, பெற்றோர்கள் கனவு மரித்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிறார் ஐயா. ஆண்டவர் ஒருவேளை எல்லாருடைய குறைகளை நிறைவாக மாற்றுகிறார். என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். அன்பு சகோதரனை, நீ ஒருவர் தேவை.
நீங்கள் பகுதி நேர ஊழியராக இருக்கலாம், ஒருவேளை முழு நேர ஊழியர்களாக, நீங்கள் ஒரு ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுங்க. ஒரு எலிசாவோடு கூட என் ஆண்டவர் இருந்த அத்தனை விதமான அற்புதங்களை இந்த ஒரு அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, உங்களை கொன்று அந்த அற்புதங்களை கட்டாயமாக செய்வார். ஆண்டவரே, எலிசாவை போன்று என்னையும் உடைய கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். எலிசாவை பயன்படுத்துகிறது போல உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, எலிசா ஒருவர் நிமித்தமாக எத்தனை விதமான அற்புதங்களை அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறோமே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நிமித்தமாக அதே அற்புதங்களை செய்தருள்வீராக. இவர்களை கொண்டு வெறும் பாத்திரங்களை நிரப்பி அருள்வீராக. இவர்களை கொண்டு குறைவுகளை நிறைவாக மாற்றுவீராக. இவர்களை கொண்டு மரித்த வாலிபர்களுடைய கனவுகளை உயிர்ப்பிப்பீராக. எல்லோரும் போஷித்தருள்வீராக. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் உமக்காக எலிசாவை போன்று எழுப்பும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.